வணக்கம். மாலை 6 மணி. அலுவலக வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாள் நிலா. வீட்டில் யாரும் இல்லை. குளித்துவிட்டு வெளியே வந்ததும் அவளது மொபைலில் தெரியாத எண்ணிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது. உன் குளிக்கும் வீடியோ என்னிடம் இருக்கிறது. நான் சொல்வதை செய்யவில்லை என்றால் இதை எல்லோருக்கும் அனுப்பிவிடுவேன். அதோடு ஒரு சிறிய வீடியோ கிளிப்பும் வந்தது. அதை பார்த்தவுடன் நிலாவின் கைகள் நடுங்கின. அந்த வீடியோ உண்மையாகவே அவள் குளிக்கும் காட்சி. எப்படி எடுத்தார்கள் என்று அவளுக்கே புரியவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் மீண்டும் அழைப்பு. நான் சொல்வதை செய்தால் இந்த வீடியோ யாரிடமும் போகாது. இப்படி மிரட்டி மிரட்டி அவன் இரவு அவளை தனியாக அழைத்தான். அவள் தனியாக அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தாள். அவளுக்கு இரவு செல்ல பயமாக இருந்தது. ஆனால் இந்த வீடியோவை அவன் வெளியே விட்டுவிடக் கூடாது என்பதற்காக சரி வருகிறேன் என்றாள். ஆனால் அந்த வார்த்தை அவள் வாயில் இருந்து மட்டும்தான் வந்தது. மனதில் பயமும் பதட்டமும் அதிகமாக இருந்தது. திரும்பவும் அவளது போனிற்கு ஒரு ரிங் வந்தது. அதை பயத்துடன் எடுத்தாள். சரியாக உன் வீட்டில் எல்லோரும் தூங்கிய பிறகு 12 மணிக்கு வெளியே வா, நான் காருடன் தயாராக இருப்பேன் என்றான். அவள் அமைதியாகவே இருந்தாள். அவன் போனை கட் செய்து விட்டான். அவள் மணியை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு இந்த 12 மணி வரவே கூடாது என்று நினைத்தாள். ஆனால் நாம் ஓடுறோமோ இல்லையோ, ஆனால் நேரம் கட்டாயம் ஓடும். எனவே கரெக்டாக 12 மணி ஆனது. வெளியே ஒரு வண்டி வந்து நின்றது. அதை ஜன்னல் வழியாக பார்த்தால் அவளுக்கு மேலும் பயமாக இருந்தது. போனில் அழைப்பு வர ஆரம்பித்தது. ரிங் அடித்துக் கொண்டே இருந்தது. அவள் பயத்துடன் வெளியே சென்றாள். அந்த காரில் இருந்த ஒருவன் அவளை உள்ளே இழுத்து போட்டான். அவர்கள் முகத்தில் மாஸ்க் போட்டு இருந்ததால் அவளை யாரும் என்று தெரியவில்லை. அவள் அழுது கொண்டே, என்னை விட்டு விடுங்கள், தயவு செய்து, அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, அந்த வீடியோ டிலீட் செய்யுங்க என்று கூறினாள். அவர்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, எங்க பாஸ் கிட்ட சொல்லு என்றனர். ஒரு பெரிய வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றனர். அங்கு ஒருத்தன் இருந்தான். வா வா, உனக்காக தான் நான் காத்திருக்கிறேன் என்றான். அவள், என்னை விட்டு விடுங்கள், தயவு செய்து இந்த வீடியோவை டிலீட் செய்யுங்க என்று கூறினான். அவன் கூறினான், டிலீட் செய்யவா நான் இந்த வீடியோவை எடுத்தேன்? உன்னை அனுபவிக்கத்தான் வீடியோ எடுத்தேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றி உடனே வீடியோ டிலீட் செய்கிறேன் என்று கூறினான். இவளுக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. கொஞ்சம் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் சொன்னாள், எனக்கு டைம் வேண்டும் என்றாள். அவன் என்ன டைம் என்று கேட்டான். உடனே அவள் சொன்னாள், எனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுங்க, நான் நாளைக்கு இதே நேரத்துக்கு வரேன் என்று. அவன் கொஞ்சம் நேரம் யோசித்தான். அவள் விருப்பம் இல்லாமல் அவளை கட்டாயப்படுத்தி வர சுகத்தை விட அவள் விருப்பத்தோடு வர சுகம் மிக முக்கியம் என்று முடிவு செய்தான். அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவளுடைய வீடியோ இருக்கிற வரைக்கும் அவள் நமக்கு அடிமைதான் என்று மனதில் நினைத்து கொண்டு சரி என்றான். அவளை திரும்ப கொண்டு அவள் வீட்டு வாசலில் விட்டார்கள். அவள் பயத்துடன் வீட்டிற்குள் போனாள். நிலா பயந்தாள். ஆனால் அழுது கொண்டு உட்காரவில்லை. அவள் அமைதியாக வீட்டை முழுவதும் சோதித்தாள். குளியறையில் சவரின் அருகே இருந்த ஒரு சிறிய ஹேக்கில் சந்தேகம் வந்தது. அதை கலற்றி பார்த்தபோது அதன் உள்ளே மிக சிறிய கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவளுக்கு அதிர்ச்சி. அந்த கேமராவை உடனே அகற்றாமல் அதை இருந்தபடியே வைத்துவிட்டு தனது அண்ணன் நண்பரான சைபர் பாதுகாப்பு நிபுணர் அர்ஜுனை ரகசியமாக அழைத்தார். அர்ஜுன் வந்து அந்த கேமராவை ஆய்வு செய்தார். இதை வைத்தவன் இன்னும் இந்த கேமராவுடன் இணைந்திருக்க வாய்ப்பிருக்கிறது, நாம் அவனை பிடிக்கலாம் என்றார். அடுத்த நாள் மீண்டும் மிரட்டல் வந்தது. நிலா இந்த முறை பயந்தது போலவே நடித்தாள். சரி, நீங்கள் சொல்வது போல செய்கிறேன், ஆனால் திரும்பவும் நேரில் பேச வேண்டும். அந்த நபர் சம்மதித்தான். ஒரு காபி ஷாப்பில் சந்திக்க இடம் சொன்னான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் அந்த இடம் முழுவதும் காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்தது. முகத்தில் முகமூடி அணிந்தபடி வந்த அந்த நபர் நிலாவிடம் மொபைலை வாங்க முயன்ற போது திடீரென்று போலீஸ், யாரும் அசையாதீர்கள் என்று சத்தம் கேட்டது. அவன் ஓட முயன்றான். ஆனால் வெளியே இருந்த காவலர்கள் அவனை முடக்கி பிடித்தனர். விசாரணையில் வெளிவந்த உண்மை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவன் ஒரு வீட்டு உபகரணங்களை சரி செய்யும் தொழிலாளி. பல வீடுகளில் இப்படிப்பட்ட ரகசிய கேமராக்கள் பொருத்தி பெண்களை மிரட்டி பணம் பறித்து வந்தவன். அவனது கணினியில் நூற்றுக்கணக்கான பெண்களின் வீடியோக்கள் இருந்தன. காவல்துறை அவற்றின் அனைத்தையும் பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக தொடர்பு கொண்டு வீடியோக்கள் பரவாமல் நடவடிக்கை எடுத்தது. சில மாதங்களுக்கு பிறகு நிலா ஒரு பெண்கள் கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசினார். பயப்படாதீர்கள், மிரட்டுபவர்களுக்கு அடிப்பணிவதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது. சரியான ஆதாரங்களை சேகரித்து நம்பகமானவர்களையும் காவல்துறையையும் அணுகினால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த முடியும். அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. அன்று நிலா ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக இல்லை, பல பெண்களுக்கு தைரியம் கொடுத்த ஒரு முன்னுதாரணமாக மாறியிருந்தாள்.
நன்றி. இதே போல நிறைய கதைகளை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.